ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய. வணக்கம் மக்களை, இது நியூஸ் 18 தர்பார். நான் கேள்வி. அதாவதுங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கூட்டணிக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் போக மாட்டோம், ஆனால் போராடி போராடி வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு ஐயா நிற்கார். இதுக்கு இடையில் புதுச்சேரியில் வேற எலெக்ஷன் வரப்போது, சீக்கிரம் எல்லாத்தையும் முடிங்கியான்னு எல்லாரும் ஏகத்துக்கு மல்லு கட்டிக்கிட்டு நிற்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தா எடுத்து நம்ம கொடுப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இப்போ நம்ம நேராக செம சீனுமாக்குள்ளே போகிறோம். நம்ம வேல்முருகன் அண்ணாச்சிக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. நாங்கள் கேட்ட தொகுதி, நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றலை, அதனால நாங்கள் மனக்கசப்போட வெளியில் போகிறோம்னு அண்ணாச்சி மைக்கை தூட்டி சடக்குன்னு வெளியில் விட்டார். அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேசி நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் தான் அதிகப்படியான விஷயத்தெல்லாம் நோண்டி எங்களை வெளியில் அனுப்புற மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஏன்னா நாங்க பண்ற விஷயம் உங்களுக்கு உறுத்துது இல்லைங்க. குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை என்று நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். சில அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்ட அதிகாரி பெருமக்கள், வேல்முருகன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து கூடுதல் இடங்களோடு மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் வந்தால் அவர்கள் செய்திருக்கிற லஞ்ச லாவண்ய ஊழல், தமிழர் விரோத நடவடிக்கை, பாசிச சங் பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக திமுக தலைமையிலான அரசிலே இருந்து கொண்டு கோலோச்சுவதெல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தோலுரித்து காட்டுவார் என்கிற அச்சத்தின் காரணமாகவும் இன்றைக்கு என்னை திட்டமிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேற்றுவதற்கு தமிழர் அல்லாத, தமிழர் விரோத, தமிழினை உரிமைக்கு எதிராக, தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிராக, சமூக நீதி லட்சியத்திற்கு கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரிகளின் பேச்சையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டு திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்திருக்கிறது. அதாவது வெளியில வந்துட்ட உடனே நீங்க உடனே அங்க அந்த முகாமுக்கு போவீடா, பாஜகவோட போவீடா, சீட்டு நிறைய பேசியிருக்காமே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு, தனி பாணி இருக்கு, நான் போக மாட்டேங்கார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டணியில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்லாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்க வந்து வருகை தந்திருக்கிற, ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அப்படியே நம்ம அண்ணாச்சி துரைமுருகன் அண்ணாச்சி அப்படியே வந்துகிட்டு இருந்தாங்க. ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நின்னார். என்னன்னு கேட்டார். இந்த நம்ம வேல்முருகன் அண்ணாச்சி வெளியில போனாங்களே, அதை நீங்க எப்படி பாக்க அப்படின்னு கேட்டா, அண்ணாச்சி ரொம்ப குசும்பு தான் உங்களுக்கு, எப்படி ரியாக்ட் பண்றாரு பாருங்க. இல்லை அவர் பல கோரிக்கைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு
இல்ல அவரு பல கோரிக்கைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு ஐயா வேல்முருகன் அண்ணாச்சி வெளியில போயிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டெல்லாம் எடுத்து சொல்லுதாரே, இதுக்கு நீங்க என்ன சொல்லுதிய அப்படின்னு இந்த வட்டம் உஷாரா கேட்ட உடனே அதுக்கும் அவர் ஒரு அழகான பதில் சொல்றாரு, கேட்டு பாருங்க. போகும்போது சொல்லாம நல்லா ஆட்சி நான் போயிட்டு வரணும் சொல்லுவாங்க. ஆட்சி விட்டு வெளியேறான்னா ஆட்சி சரின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ரொம்ப நல்ல ஆட்சி நான் வெளியேறான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால வணக்கம் சொல்றது அவ்வளோதான். திரும்ப அவர்கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா சார் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு? எனக்கு அந்த பேச்சுவார்த்தை என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, அதனால என்னை விட்டுவிடுங்க. கட்சியை இணைச்சி எம்பிட்டு நாள் ஆச்சு. நான் எவ்வளோ நாள் தான் பல்ல கடிச்சிக்கிட்டு வாயை கடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. என் ஆதரவாளர்கள்லாம் என்னை போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனக்குன்னு ஒரு மட்டும் இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு பொங்குறது யார் தெரியுமா? நம்ம நாட்டா பண்ணாச்சு. பாஜக இணைஞ்சார்லாம் சமத்துவ மக்கள் கட்சியை காலி பண்ணிட்டு அவர் தான் அங்கே பொங்குதார். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டா ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததில் அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சு இந்த சரத்குமார் 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள் புரட்சி தலைவரை எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்க உங்கள் அருமையும் பெருமையும் அறிவும் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அப்படியே நேரம் ஈரோட்டுக்கு போறோம். ஈரோட்டில் ஒரு பெரிய திருவிழா நடக்கு. ஆமா பொங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமே துணை, தேர்தல் ஆணையம் ஆத்தா எங்களை காப்பாத்த ஆத்தான்னு பொங்க வச்சு கும்பிடுற மாதிரி விழிப்புணர்வு வச்சிருக்காங்க. அதாவது ஓட்டு போட எல்லாரையும் வர வைக்கணுமா, அதுக்கு தேர்தல் ஆணையம் இப்படி எல்லா வேலையும் அந்தர்பல்ட்டி அடிச்சு பார்க்குதுன்னா பார்த்துக்கிடுங்க. இந்த மகளிர் குழுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி சேலையை கட்டிட்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி தேர்தல் ஆணைய விழிப்புணர்வுக்கு நாமெல்லாம் ஒரே மாதிரி பேண்ட் சட்டை வேட்டி சட்டை எல்லாம் போட்டு விழிப்புணர்வை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானாமதுரை ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் பக்கத்தில் பெரிய போர்டு அடிச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு ஒட்டு பார்த்தோம்னா, நீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்கனாலும் வாங்க மாட்டோம், காசை கொடுத்து போட சொன்னாலும் போட மாட்டோம், ஏன்னா நாங்க சுயமா சிந்திச்சு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களாம். ஊருக்கு என்ன தேவையோ நடைமுறையில் உள்ளவங்க வரவங்க ஊருக்கு நன்மை செஞ்சால் போதும். என்ன வேறு மீறி வாங்கினா ஊரோட கட்டுப்பாடு என்னவோ அதை நாங்கள் பயன்படுத்துவோம். ஊரில் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இந்த எலெக்ஷனில் ஒருத்தருக்கு இந்த தர்பூசணி பழத்தை தான் சின்னமாக கொடுத்துருக்காங்க. டக்குன்னு அந்த மனிதன் தூக்கிட்டு போய் காஞ்சி கோயிலில் வச்சு கும்பிட்டு
தான் செலவு பண்ணணும், அப்படி தான் செலவு பண்ணணும், இதுக்கு பண்ணக்கூடாது அதுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு இருக்கு. ஆனால் பூரா இங்கிலீஷ்லேயே பேசாரு, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசணும், இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்படி பண்ணாமல் இருந்தால் என்ன கிடக்கு அப்படின்னு கேட்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசெம்பிளி எலெக்ஷன் okay. I have said the total பொன்முடி என்னாச்சு, இப்போ இந்த தேர்தலில் போட்டி போடுவாரா போட மாட்டாரான்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சடக்குன்னு அவர் பையன்கிட்ட போய் இந்த மாதிரி போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் சொல்லிப்பார் போல் இருக்கு. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அதெல்லாம் அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாமே கட்சி எடுக்கிற முடிவு, தலைவர் எடுக்கிற முடிவு தான். விருப்பமனு கொடுத்துருக்காருங்களா? விருப்பமனு கொடுத்துருக்காரா தேர்தலில் போட்டியில்? விருப்பமனு கொடுத்துருக்காங்க இல்லை, கொடுக்கல. அப்படி கிடையாது. தலைவராக முடிவு எடுத்தா என்ன வேணாலும் நடக்கும். நேராக கவுண்டர் அட்டாக்குள்ளே போகிறோம். ஐயா, விசிகாவுக்கு மட்டும்தான் பஞ்சாயத்து இல்லை, எங்களுக்கும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பேச்சுவார்த்தை முன்னாடி பின்னாடி இழுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சண்முக ஐயா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணியில் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் உங்கள் கமிட்டியில் போய் பேசிட்டே அதை பற்றி சொல்லுங்கள், ஆனால் சாதகமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அது நம்முடைய இந்த அணி தொடர்வதற்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து சந்திப்பதற்கும் அது கட்டாயம் பயன்படும். ஆகவே நீங்கள் இந்த 5 என்கிற எண்ணிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சருடைய கருத்தை கட்சியினுடைய மாநில செயற்குழுவில் விவாதித்து அதனுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் உரிய முறையில் தலைவருக்கு செய்திகள் அனுப்புகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். சீட்டு வாங்குறதுல நாங்கள் போட்டி போட்டுக்கிட்டு தான் இருப்போம், கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். அதுக்காக கோழிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் வெளியில் போக மாட்டோம். அது மட்டும் நீங்கள் கனவுல எதிர்பார்க்காதியா. மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது, தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. எத்தனை தொகுதிகள் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அணியில் நீடிப்பதா நீடிக்க வேண்டாமா என்று முடிவு செய்வதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். நயினார் அண்ணாச்சி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. முதலமைச்சர் ஐயாவுக்கு நடுக்க வருது, குளிர் ஜுரம் வருது, பயம் வருது. எதுக்கு தெரியுமா? டெல்லின்னு பேரை கேட்டாலே அவருக்கு பயம் வருது. எடப்பாடி ஐயா வேற டெல்லிக்கு போனார்னா இவருக்கு இங்கே குளிர் அடிக்குது அப்படின்னு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி லேசா சில்லுன்னு வீசியிருக்காருல வார்த்தையை. முதலமைச்சருக்கு ஒரே பயம், டெல்லினாலே ஒரு நடுக்கம். டெல்லினாலே இங்கே கில்லியாக நடக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது எங்களுடைய கூட்டணி நாங்கள் பெங்களூர்லேயும் பேசுவோம், டெல்லியிலையும் பேசுவோம், தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு தமிழ்நாடு இன்னும் தான் பேச போகிறோம். இவங்க நாங்கள் பேசிட்டதாகவே முடிவு பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர், திமுக நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு பயத்தில் போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க கவலைப்பட வேண்டியது மக்களை பற்றி கவலைப்படணும். முந்தையெல்லாம் தேர்தல் வந்துச்சுன்னா டெல்லியிலேருந்து பிளைட்டை பிடிச்சி சரட்டுன்னு வருவாங்க. போயஸ் கடலில் கெதியாக கிடப்பாங்க. அம்மாட்ட ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ பொசுக்குன்னு டெல்லிக்கு போகிறாங்க. கட்சியோட நிலைமை அப்படி ஆகி போச்சுங்க. இருக்கிற காலத்தில் டெல்லியிலேருந்து இங்கே வந்து அம்மாட்ட கூட்டி பேசுவோம். இன்னைக்கு இவங்களெல்லாம் டெல்லி செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை கட்சி ஏற்படுத்தி இருக்கிறாரு. இன்றைக்கு கட்சியிலே தமிழகத்தில் இல்லையா இங்கே இருக்கு தனித்து ஒருத்தவரை ஜெயிக்க முடியும். இங்கே வாருங்க, நீங்கள் டெல்லியை கண்டு பயம், அதை கண்டு பயன்னு என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவே ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தாலும் முதலமைச்சரையா பயப்பட மாட்டாரியா? ஏயா உங்களுக்கு இது புரிய மாட்டேங்க? இங்கே அருவாப்பியா சொன்னாச்சு, கொஞ்ச நாள்லேயே கண்டுபிடிச்சிருக்காருலா.
டெல்லி போனாலே தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் இருக்கு அப்படின்றது மாதிரி டிடி தினகரன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி என்ன அமெரிக்காவே மிரட்டினாலும் அவர் பணிய மாட்டார் அந்த காலத்தில். தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது. தலைகுனியாத தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழ்நாடு என்றைக்கும் யாருக்கும் ஐயா டெல்லியை பார்த்து பயப்படுறது அப்படின்னு நம்ம நயினார் ஐயா டிடிவி ஐயாலாம் கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு, தாவேக்கா விஜயை பார்த்து தட 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 தடன்னு பதறதாங்க ஐயா திமுக காரர்கள்லாம். நம்ம நாட்டில் உரிமை உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் யாரும் அரசியல் கட்சியை தொடக்கலாம். அந்த நிலையில தான் நாங்கள் விஜய் கட்சியை பார்க்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தாவேக்கா துவங்கப்பட்டதிலிருந்து ஒரு பதட்டத்தோடு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து, கூட்டங்களில் பார்த்தால் அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து, இடத்தை தேர்வு செய்வதிலிருந்து எவ்வளோ நெருக்கடி கொடுத்தார்கள் என்பது தெரியும். ஏன்னு சொன்னால் யாருக்காவது பலம் இருந்தால் தானே அவங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஏதோ அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாவேக்கா ஒரு அச்சுறுத்தலாக அவர்கள் நினைக்கின்றார்கள். அதன் விளைவுதான் அவரை பார்த்து பயப்படுகின்றார். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாட்டாம தீர்ப்பு தாங்க. வந்து 7வது முறையாக சொல்கிறேன், இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க வந்து பிஸியாக வந்து அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ அப்போ நயன்தாரா பதவி போயிடுச்சான்னு கேட்காதீங்க, ஏன்னா இது ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே தெளிநிறுத்தி கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமாக ஆக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இருவரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்தேன். அப்படியே நல்லா இந்த வெயிலுக்கு எதமா சூசு கீச்சா குடிச்சுக்கிட்டு நிற்கிறவங்களாம் கூப்பிட்டுங்க வாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த சின்னத்தை மாற்றலாமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படின்னு கேட்டான். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. இந்த பதில பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் வந்து அவங்களுடைய ஓட்டை வாங்கி காமிச்சிட்டு அதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன் முறையிட்டு சின்னத்தை வாங்க வேண்டியது. அவங்களோட அங்கீகாரம் பெற்றா மட்டுமே அவங்களுக்கு தனியா ஒரு சின்னங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். இதே என்னோட நிலைப்பாடு. இந்த கட்சிக்கு இவ்வளவுதான் அங்கீகாரம்னு அந்த சின்னத்தை தான் ஒதுக்குவாங்க. சின்ன கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சின்னங்கிறது ஒதுக்கப்படாமல் இருக்குது. அதனால சின்னத்தை மாத்தாம எல்லாருக்கும் வந்துட்டு சின்ன சின்ன கட்சிகளுக்கு அதே இதை வந்துட்டு பேரை வந்துட்டு அவங்க கொடுங்க. இப்ப இருக்கிற நடைமுறை சரியான நடைமுறை தான். ஒரு கட்சி பதிவு பண்ணிட்டாலே அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் நிரந்தரமா ஒரு சின்னம் கொடுக்கறது தான் ஒரு பொதுவான ஒரு நடைமுறையா இருக்கும். கட்சியினுடைய தங்களுடைய ஓட்டு பலத்தை நிரூபிக்கும் பொழுது அவர்களுக்கு சின்னம் வழங்குவதுதான் சிறந்த முறை. இல்லை என்றால் கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு புதிய சின்னங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். நிரந்தரமான சின்னம் கொடுத்தாத்தே எல்லாருக்குமே வந்து நல்லது. அப்பத்தே வந்து எந்த ஆட்சி மக்களுக்கு நல்ல ஆட்சி அப்படிங்கிறது தெரிய வரும். ஓட்டு வாங்குற சதவீதத்தை பொறுத்தானே அவங்க வந்து சின்ன ஒதுக்குறாங்க. அதனால தவறு கிடையாது. அங்கீகரிக்க கட்சிகளுக்கு மட்டும்தான் அவங்களோட சின்னம் கொடுக்க முடியும். அங்கீகரிக்காத கட்சிக்கு வந்து கொடுக்க முடியாது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு சின்னம் ஒதுக்குறது நல்லா இருக்காது. நிலையான சின்னம் இருக்கணும் ஒவ்வொரு கட்சிக்கு வந்து. அப்பதான் மக்கள் மனதில் பதியும். தர்பாரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே கப்புனே எடுத்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் வரப்போதில்ல, கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கங்க. ஆவணங்களை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஓட்டு போடுறப்ப ஐயோ இந்த அதை காணும் இதை காணும்னு புலம்பாதீங்க, சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டு போடணும், ரொம்ப முக்கியம். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை வந்து சந்திக்க வரேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர